நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். சில ஆசைகள் நிறைவேறும், சில ஆசைகள் நிறைவேறாது. அப்படி சில ஆசைகள் நிறைவேறாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? நம்ம தான். எதனால் அப்படின்னா, நமக்கு அந்த விஷயத்து மேலேயும் நம்ம மேலேயும் பிலீஃப் இல்லாதது தான். நான் இங்கே சொல்கிறது, நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும், அது சம்மந்தமான ஆசையை பற்றி தான். நமக்கு ஒரு விஷயத்து மேலே ஆசை வந்திருக்கும், அதை பண்ணணும்னு நினைப்போம். பட் அது பண்ணுறதுக்கு தயங்குவோம். காரணம், இதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்க போகுது, இதெல்லாம் நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம தாழ்வாக நினச்சிக்கிறது, அது மேலே பிலீஃப் இல்லாதது தான். அண்ட் இன்னொரு விஷயம், ஒருவேளை நம்ம இதை பண்ணி இதில் ஃபெயில் ஆகிட்டே என்ன பண்ணுறது? அப்படி ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா மற்றவங்களாம் நம்மளை எப்படி நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க? இப்படியெல்லாம் நம்ம மேலே நம்பிக்கையே இல்லாமல் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நடக்கவும் மாட்டேங்குது. நமக்கு பிடிச்ச விஷயத்த, நம்ம ஆசைப்படுற விஷயத்த பண்ணுறதுக்கு ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டோம். பட் அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு இது வராது, இது நமக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டிசைட் பண்ணிடுவோம். எல்லா விஷயமுமே நமக்கு ஒர்க் ஆகும், அதை நம்ம நம்பணும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும், டிசிப்ளின்டாக, கன்சிஸ்டண்ட்டாக, ஃபுல் டெடிக்கேஷனோட. இப்போது இந்த பிலீஃபை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட், நம்புங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ, அதை முழுசாக நம்புங்க. அது உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் முழுசாக நம்புங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை முழுசாக நம்பினா மட்டும்தான் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி முழுசாக உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்காக எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்கு அது நடக்கிறதுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயங்கள் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலுமே நமக்கு அது தெரியாது. நீங்கள் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கங்க. அதை முழுசாக நம்புங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உங்கள் ஃபோக்கஸை ஃபுல்லாக உங்கள் ஒர்க் மேலே காட்டுங்க. நீங்கள் அந்த ரிசல்ட்டை பற்றி அப்போ யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் கிடைக்கும். உடனே கிடைக்காம போகலாம், பட் கிடைக்காம போகாது. நீங்கள் அந்த விஷயத்து மேலேயும் உங்கள் மேலேயும் முழுசாக நம்பிக்கை வைங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் முக்கியமான ஒன்று பிலீஃப். ஏன் அப்படின்னா, அவங்க நான் இதை சாதிப்பேன், இதனால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிலீவ் பண்ணாங்க. அண்ட் அவங்க ஒர்க்கையும் பிலீவ் பண்ணாங்க. அப்படி பண்ணினதுனால மட்டும்தான் அவங்க இப்போ அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ பிலீஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. உங்களோட கோலை ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுட்டு அந்த சின்ன சின்ன ஒர்க்கையும் டெய்லியும் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சக்ஸஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு பிலீஃப் வரும், இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது பிலீஃப் இல்லாமல் இது பண்ணி சரியாக வரலாம், என்ன பண்ணுறது, இது மற்றவங்க யாராச்சும் ஏதாச்சும் நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்க கூட மாட்டீங்க. என்னால் இதை பண்ண முடியும், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. இதை பற்றி நமக்கு தோணவே செய்யாது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அப்படி ட்ரை பண்ணி அதில் ரிசல்ட் கிடைக்கலையா, அதை பார்த்து மற்றவங்க சிரிக்கிறாங்களா, சிரிக்கட்டும். க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, பண்ணட்டும். சரி, இப்போ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் லாஸ் ஆகிடுச்சா, ஆகட்டும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, இது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. அது என்ன ஆனாலும் தட்ஸ் அப் டு யூ. மற்றவங்க என்ன நினச்சாலும் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. என்ன வேணாலும் நினைக்கட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். அப்படி அவங்க சொல்கிறதுல யூஸ்ஃபுல்லான விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. இல்லைனா கண்டுக்காமல் உங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அந்த அடுத்த விஷயம், நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது லாஸ் ஆகிடுச்சா, தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அது ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம், நீங்கள் லாஸ் பண்ணதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுவீங்க. அது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நமக்கு நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு லேர்னிங்காக, ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நம்ம அதிலிருந்து அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகரணும். அண்ட் அது கூடவே என்னால் இதை பண்ண முடியும், நான் இதை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறது, உங்கள் ஒர்க்கை நீங்கள் பிலீவ் பண்ணுறது. இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட ஆசைகள் நிறைவேறும், நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை முழுசாக நம்புங்க, உங்கள் மேலேயும் முழுசாக நம்பிக்கை வைங்க. பிகாஸ் பிலீஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்பிக்கை வைங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நாள் சீக்கிரமே வரும். யான் பெற்ற இன்பம் பெருக வையும்.